அனைவருக்கும் வணக்கம். நேற்று நம்ம பெரியாரினுடைய சிந்தனைகள் அப்படின்ற தலைப்பில் உரைநடை பார்த்தோம். வெண்தாடி வேந்தர், பகுத்தறிவு பகலவன், வைக்கம் வீரர், ஈரோட்டு சிங்கம் அப்படின்னு சொல்ல அழைக்கப்பட்ட பெரியார் அவர்களை பற்றி தான் நாம் பார்த்தோம். அவர் கூறிய கொள்கைகள் என்னென்ன அப்படின்றத பார்த்தோம். பகுத்தறிவுனா என்ன, எந்த கொள்கையும் உடனே ஏற்றுக்காதீங்க. எந்த செயலாக இருந்தாலும் ஒருத்தர் சொன்னால் உடனே ஏற்றுக்காதீங்க. அது ஏன், எதுக்கு அப்படின்னு சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னார்? நம்மளுடைய பகுத்தறிவு பகலவன் என்று அழைக்கக்கூடிய ஈவேரா, ஏதாவது ஈரோடு வெங்கடப்ப ராமசாமி அவர்கள் கூறினாங்க. அதில் சமூகம்னா என்ன, மதம்னா என்ற அப்படின்ற தலைப்பில் நேற்று நம்ம பார்த்தோம். சரியா? அதாவது வெறும் ஜாதியை மட்டும் நாம் வச்சிட்டு இருக்கக்கூடாது. ஜாதி நமக்கு எந்த விதத்துலையும் பயன்பட போகிறதில்ல. உயர்ந்தோர் தாழ்ந்தோர் அப்படின்ற வேறுபாடுகள் தேவையில்லை. ஜாதி பெயரால் ஒருவர் இழிவு செய்யும் இந்த நிலை நமக்கு மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொன்னதாக நம்ம பார்த்தோம். மதம் அப்படின்றது மனிதனுக்காக ஏற்படுத்தப்பட்டவை தான். ஆனால் மதங்களுக்காக மனிதர்களை நாம் இழக்கக்கூடாது. அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னார். மதம் அப்படிங்கிறது மனிதனை ஒற்றுமைப்படுத்துவதாக தான் இருக்கணும், பிரித்து வைப்பதற்காக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் பகுத்தறிவை வினாக்களை எழுப்பினார். கடவுள் மறுப்பு கொள்கையை கடைபிடித்தார் அப்படிங்கிறத நாம் பார்த்தோம். இன்றைக்கி நாம் கல்வியை பற்றி பெரியார் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு கல்வி மிகச்சிறந்த கருவியாக கருதினார். சரியா? சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு எது மிகச்சிறந்த கருவியாக இருந்தது? கல்வியை கருதினார். கற்பிக்கப்படும் கல்வியானது மக்களிடம் பகுத்தறிவையும் சுயமரியாதை உணர்ச்சியையும் நல்லொழுக்கத்தையும் ஏற்படுத்தணும். கற்பிக்கப்படக்கூடிய கல்வியானது மக்கள்கிட்ட பகுத்தறிவையும் சுயமரியாதையையும் நல் ஒழுக்கத்தையும் ஏற்படுத்தணும். மேன்மையான வாழ்வு வாழ்வதற்கேற்ற தொழில் செய்யவோ அல்லது அலுவல் பார்க்கவோ பயன்பட வேண்டும் அப்படின்னு சொன்னார். அறிவியலுக்கு புறம்பான செய்திகளையும் மூட பழக்கங்களையும் பள்ளியில் கற்றுத்தரக்கூடாது. மூட பழக்க வழக்கங்கள், அதான் பூனை குறுக்க போனால் சகுனம் பார்க்கறது, யாராவது தும்புனா சகுனம் பார்க்கறது, இது மாதிரி மூட பழக்க வழக்கங்களை இந்த கல்வி கற்றுத்தரக்கூடாது. எதை கற்றுத்தரணுமா? தற்சிந்தனை ஆற்றலையும் தன்னம்பிக்கையும் வளர்க்கும் வகையில் கல்வி இருக்கணும் அப்படின்னு சொன்னார். சிந்தனை ஆற்றலையும் தன்னம்பிக்கையும் வளர்க்கக்கூடிய அளவுக்கு கல்வி இருக்கணும் அப்படின்னு சொன்னார். சமூகத்தினுடைய அனைத்து நிலையினருக்கும் கல்வி போகணும். அதாவது உயர்ந்த ஒரு பிரிவினருக்கு மட்டும் கல்வி அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே கல்வி கண்டிப்பாக வழங்கணும் அப்படின்னு சொன்னார். சரியா? சில பிரிவினருக்கு மட்டும் கல்வி அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். அப்போது கல்வி அப்படிங்கிறது யாருக்கு வேணும்? அனைவருக்கும் இருக்கணும். குறிப்பாக யாருக்கு வேணும்? பெண்களுக்கு வேணும். பெண்களுக்கு கல்வி கொடுக்க எல்லாரும் முன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இந்த கல்வியினால தான் சமுதாயம் விரைவாக முன்னேறும் அப்படின்னு சொன்னார். கல்வியினால தான் சமுதாயம் விரைவில் முன்னேறும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா ஒருத்தனுக்கு கல்வி இருந்தது அப்படின்னா அந்த கல்வி அறிவினால் அவனுடைய மூட பழக்க வழக்கங்கள்லாம் அவன் விட்டுருவான். அவன் முன்னேறது மட்டும் இல்லை, அவனோட சமூகமே முன்னேறும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொல்கிறார். அதே போல் பார்த்திங்கன்னா மனப்பாடம் பண்ணி அந்த மனப்பாடத்திற்கு முதன்மை அளிக்கும் தேர்வு முறையும் மதிப்பெண்களுக்கு முதன்மை அளிக்கும் முறையும் பெரியார் கடுமையாக என்ன பண்ணார்? எதிர்த்திருக்காரு. பெரியார் என்ன பண்ணியிருக்காரு? எதிர்த்திருக்காரு. மொழி இலக்கியத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். ஒரு மொழியோட தேவை என்பது அதனுடைய பயன்பாட்டு முறையை கொண்டே அமைகிறது. இப்போ நாம் காலங்காலமாக நிறைய மொழிகள்லாம் தோன்றி வந்து அழிஞ்சிருச்சு. ஆனால் நம்மளோட தாய்மொழியாகிய தமிழ் எப்படி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காலத்திற்கேற்றவாறு தன்னை மாற்றிக்கிட்டே வரும். காலத்திற்கேற்றவாறு தன்னை மாற்றிக்கிட்டு உழைஞ்சு கொடுக்கறதுனால தான் இந்த மொழியானது, நம்மளோட தாய்மொழியானது இன்னும் நிற்கிது. சரி, அப்போ இந்தியாவிலேயே மிக பழமையான மொழி எது? நம்மளோட தமிழ் மொழி. இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கு ஏற்ற வகையில் தமிழ் நூல்கள் படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். மொழியோ நூலோ இலக்கியமோ எதுவாக இருந்தாலும் மனிதனுக்கு மானம், பகுத்தறிவு, வளர்ச்சி, நற்பண்பு இது எல்லாத்தையும் ஏற்படுத்தணும்.
இலக்கியம் பார்த்தீங்க அப்படின்னா இலக்கியத்தினுடைய வளர்ச்சியும் எப்படி இருக்கணும், மனிதனை வளர்ச்சிப்படுத்தக்கூடிய அளவுக்கு அதில் கருத்துக்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு ஆழ்ந்து சிந்தித்தவர் தான் இந்த பெரியார். மதம், கடவுள் ஆகியவற்றின் தொடர்பற்ற இலக்கியம் இருக்கணும். இப்போ நம்ம அதாவது மதத்தை பற்றியோ கடவுளை பற்றியோ அதில் சொல்லக்கூடாது. திருக்குறள் பாருங்க எடுத்துக்கோங்க. நம்மளுடைய தமிழ் இலக்கியத்தில் நிறைய நூல்கள் இருந்தாலும் குறிப்பாக நம்ம சொல்கிறது இது திருக்குறள். அதில் எந்த மதத்தையோ எந்த இனத்தையோ குறிப்பிடலை. எல்லா காலத்திற்கும் ஏற்றவாறு இருக்குது. அதனால தான் அந்த திருக்குறள் இன்னமும் நிறைய உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு உலக புகழ் வாய்ந்த நூலாக இருக்கு. சரியா? அப்படி எல்லாருக்கும் பொதுவான நூலாக இருக்கணும். அத்தகைய நூல் தான் சிறப்பானது அப்படின்னு சொல்கிறார். யாருமே மறுக்க முடியாத அறிவியல் பற்றிய இலக்கியம் இது எல்லாமே இருக்கணும். அப்போ தான் அந்த மொழியானது வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ மொழி அறிவுடையதாக இருந்தால் மட்டும்தான் அதை பயன்படுத்தக்கூடிய மக்களும் அறிவுடையவர்களாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொல்கிறார். அவருடைய அதாவது திருக்குறளில் நான் சொன்ன மாதிரி தான் நிறைய அறிவியல் கருத்துக்களும் இருக்குது. சுழன்றும் ஏற்பின்னது உலகம். அப்போ உலகம் உருண்டை அப்படிங்கிறது 16ஆம் நூற்றாண்டுக்கு அடுத்து கலீலி சொல்கிறதுக்கு முன்னாடியே எப்போ சொன்னார்? கிமு 2ஆம் நூற்றாண்டிலேயே நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். இது மாதிரி அறிவியல் கருத்துக்களும் இந்த மொழியில் இருக்கணும். அதனால தான் திருக்குறள் மதிப்புமிக்க நூலாக இன்னமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் நினச்சார். இந்த நூலில் அரசியல், சமூகம், பொருளாதாரம் உள்ளிட்ட எல்லாமே இருக்குது. திருக்குறளில் சொல்லாத கருத்துக்களே இல்லை. அப்போது அந்த நூலை படிக்கும்போது அதில் இருக்கிற ஒவ்வொரு கருத்துக்களும் அவனுடைய சுயமரியாதையையும் உணர்ச்சியையும் தூண்டக்கூடிய வகையில் தான் நூல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் விரும்பினார். சரியா? அதுக்கடுத்து மொழி மட்டும்தான் சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா எழுத்துலையும் சீர்திருத்தம் செஞ்சுருக்கார். மொழியினுடைய பெருமையும் எழுத்துக்களுடைய மேன்மையும் அதில் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருப்பதை பொறுத்தே அமையும். நாம் இப்போ என்ன பண்ணுவோம், நிறைய மொழிகள் பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் சீக்கிரமாக கற்றுக்க முடியாது. இப்போ நம்மளோட தாய்மொழி அப்படி இல்லை. சரியா? எந்த அளவுக்கு நீங்கள் எளிமையாக கற்றுக்கணும்னு நினச்சாலும் அந்த அளவுக்கு எளிமையான மொழி நம்மளோட மொழி தான். இப்போ இங்கிலீஷே எடுத்துக்கோங்க. அது பாருங்கள், எடுத்ததும் நாம் படிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனால் நம்மளோட மொழி அப்படி கிடையாது. சரியா? எனவே காலத்திற்கு ஏற்றவாறு நம்மளோட மொழி எப்படி இருக்குது, வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. மொழியில் இருக்கக்கூடிய எழுத்துக்களும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். மொழி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உலகத்தினுடைய போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர் கருவியாகும். அந்த கருவிகள் காலத்திற்கு ஏற்றபடி மாற்றப்பட வேண்டும். அவ்வப்பொழுது கண்டுபிடித்து கை கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். மாற்றத்தினுடைய முயற்சியும் இவர் சொன்னது மட்டும் இல்லை, அதற்கான முயற்சியும் அவர் பெரியார் மேற்கொண்டிருக்கார். இப்போ உயிரெழுத்துக்கள் பாருங்கள், ஐ அப்படிங்கிறத இப்படியும் எழுதலாம். இங்கே பாருங்கள், ஐ அப்படின்னு சொல்லிட்டோம். நாம் என்ன பண்ணலாம், எழுதலாம். இது மாதிரியும் எழுதலாம். அவ் அப்படிங்கிறதையும் எப்படி சீரமைச்சிருக்காரு, ஆ இவ் அவ் அப்படிங்கிறதும் எழுதலாம். அதே போல் ஐயா அப்படிங்கிறது பாருங்கள், ஐ யா அப்படிங்கிறத ஆ இ யா அப்படிங்கிறதையும் அவ்வை அப்படிங்கிறத இப்படியும் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார், மாற்றினார். இது மட்டும் இல்லை, என்ன பண்ணியிருக்காரு, தமிழ் எழுத்துக்களினுடைய எண்ணிக்கையும் குறைக்கலாம். அவ்வாறு குறைக்கிறதுனால தமிழ் மொழி கற்பதற்கும் தட்டச்சு டைப்பிங் சொல்கிறோம் இல்லையா, அது செய்வதற்கும் எளிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இந்த சீரமைப்புக்கான மாற்று எழுத்துருக்களையும் அவர் சொல்லியிருக்காரு. காலத்தினுடைய வளர்ச்சி இத்தகைய மொழி சீரமைப்புகள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் கருதினார். இந்த கருத்தை 1978ஆம் ஆண்டு தமிழக அரசு நடைமுறைப்படுத்தியது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இதில் பாருங்கள், இப்படி தான் அப்போலாம் பழைய வடிவம் இருந்தது. நான் அப்படிங்கிறது நாமெல்லாம் இந்த புதிய வடிவத்தை தான் இப்போ படிக்கிறோம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த பழைய வடிவம் பார்த்திங்களா, நெடில் நான் எப்படி இருக்குது, நை எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரியா? அப்போது இந்த பழைய வடிவத்திலேருந்து புதிய வடிவத்தை பெரியார் மாற்றினார். இப்படி தான் ஒவ்வொன்றுலேயும் அவருடைய கருத்துக்கள் இருந்தது. சரியா? பகுத்தறிவுனா என்னன்னு நமக்கு சொல்லியிருக்காரு. சமூகம் எப்படி இருக்கணும், மதம் எப்படி இருக்கணும், கல்வி அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், ஒரு மனிதனுடைய
வளர்ச்சியை, அதாவது அவனுக்கு சுயமரியாதையை ஊட்டக்கூடிய வகையில் கல்வி இருக்கணும். மொழியும் அப்படி தான் இருக்கணும். அவனுடைய காலத்திற்கு ஏற்றவாறு மொழியானது மாறிக்கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னார். எழுத்து வடிவத்திலையும் நிறைய மாற்றங்கள் நமக்கு பண்ணியிருக்காரு. சரியா? அதே மட்டும் இல்லாமல் பெண்களோட நலத்தை பற்றியும், சிக்கனம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும், சிந்தனை சிறப்புகள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றியும் நாம் அந்தந்த தலைப்பில் நாளைய வகுப்பில் நாம் பார்க்கலாம். மாணவர்களே, நன்றி, வணக்கம்.